பொதுமறை என போற்றப்படுகிறது. எங்கள் பள்ளியில் செல்லங்கள் தங்கள் மழலை மொழியில் குறளும் விளக்கமும் சொல்வார்கள். குறளை சொல்பவர்கள் சா யுகீஷ் மற்றும் சுப்பிரமணியன். விளக்கம் கூறுபவர்கள் ஹர்னிகா மற்றும் ஆரியன். திருக்குறள் 65வது அதிகாரம் சொல்வன்மை. 645வது குறள். சொல்லுக சொல்லை பிறிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. தான் சொல்ல கருதிய சொல்லை விட சிறந்த வேறு சொல் இருக்கிறதால் என அறிந்து திறமையாக சொல்லுதல் வேண்டும். 647வது குறள். சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. தான் எண்ணியவற்றை பிறர் ஏற்குமாறு சொல்ல வல்லவனாகவும் சொல்ல வேண்டியவற்றை மறவாதவனாகவும் அவைக்கு அஞ்சாதவனாகவும் உள்ள வினை வெல்லுதல் எவருக்கும் அரிது. 99வது அதிகாரம் சான்றாண்மை. 984வது குறள். கொல்லா நலத்தது நோன்மை பிறத்தீமை சொன்னா நலத்து சால்பு. கொல்லாமை ஆகிய அறத்தினை கொண்டிருப்பது தவம். பிறவுடைய குற்றத்தை எத்து சொல்லாதிருப்பது சால்பு. 985வது குறள். ஆற்றவா ஆற்றல் படித்தல் இது சான்றோ மாற்றாய் மாற்றப்பதே. ஒரு செயலை முதிப்பவரது வதுமையாவது பணிந்த நடத்து. அது அறிவுடையோர் பகைவரை நண்பராகும் கருவியாகும்.